ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, இந்த நன்னாளில் நான் உனக்கொரு வாக்குறுதி தரவே உன்னை தேடி வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை விரைவில் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என் கரங்களை பற்றிக்கொள் செல்லமே. இனி உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதி விரைவில் உன் வாசலுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இந்த சிவன் மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை பார்க்க போகிறாய். உன் நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசை பெறுவாய். முதலில் உன் மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன் தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன் தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்து கொண்டு வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்பொழுதும் இரு. உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உன் மனதால் வேண்டியதை படைத்துக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீதான் செல்லமே. இந்த வாழ்க்கை அற்புதமானது, இதை நீ கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார், அனைத்தும் மாறும். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல் வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள். அதனை சந்திக்க தயாராக இரு. வாழ்க்கை ஒரு பரிசு, அதனை ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம், அதனை மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம், அதனை கடந்து வா. வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக்கொள். வாழ்க்கை ஒரு கடமை, அதை நிறைவேற்றி விடு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதனை விளையாடி விடு. வாழ்க்கை ஒரு வினோதம், அதனை கண்டறிந்து விடு. வாழ்க்கை ஒரு பாடல், அதனை பாடிக்கொள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அதனை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கை ஒரு பயணம், அதனை புகழுடன் முடித்துவிடு. வாழ்க்கை ஒரு காதல், அதனை சந்தோஷமாக காதலி. இந்த வாழ்க்கை ஒரு அழகு செல்லமே, அதனை ஆராதனை செய். வாழ்க்கை ஒரு உணர்வு, அதனை உணர்ந்து கொள். வாழ்க்கை ஒரு போராட்டம், அதனை எதிர்கொள். இந்த வாழ்க்கை ஒரு குழப்பம்தான், அதில் விடை காண். வாழ்க்கை ஒரு இலக்கு, அதனை எட்டி பிடி. இவ்வாறான வாழ்க்கையின் மீதான உன் கண்ணோட்டத்தை சற்று மாற்றிக்கொள். பின்பு இந்த வாழ்க்கை உன் வசமாகும். நீ கேட்டவையெல்லாம் உன் வாசல் தேடி வரும். எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாயல்லவா? சரியாக புரிந்து கொண்டாயல்லவா? இதோ இப்பொழுதே நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரப்போகின்றேன். இந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன் வசமாக்கி விடுவாய். வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழ் செல்லமே. உன்னை சந்தோஷமாக நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய.